ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. அதனால இந்த வீடியோவோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் இருக்க போகுது. அதனால இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போயிடுறேன். நீ ஹீரோக்களோட அந்த பைத்தியக்கார வேலைகளை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு 3 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இல்லைங்க, அந்த என்ன இன்ட்ரோடக்ஷன் அதை நாங்கள் கேட்டு தொலைச்சிடுறோமே, நீ என்னதான் சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தோட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதா இருந்தால் மறக்காம இந்த 3 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷனை நீங்க கேட்டே ஆகணும். ஏன்னா இதுதான் இந்த வீடியோவோட கரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது இப்ப விஷயத்துக்கு வரேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ற ஏகப்பட்ட நண்பர்களுக்கு தெரியும், நம்ம சேனல்ல சினிமா சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட விழிப்புணர்வு வீடியோக்கள் பதிவுகள் நிறைய நான் போட்டுக்கிறேன் இல்லைங்களா. இந்த பதிவுகள் மூலயமாக நிறைய பேருக்கு ஒரு புரிதல் வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு மேட்டர்லாம் நம்ம நிறைய நான் இந்த வீடியோல நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இதை புரிஞ்சிக்காத ஒரு சில நண்பர்கள், என் ஹீரோவை பத்தி பேசுறியா, எங்க தலைவனை பத்தி நீ தரைக்குறைவாக பேசுகிறாயா அப்படின்ற மாதிரிலாம் கொந்தளிச்சு கமெண்ட்ல போடுறீங்க. இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, உங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். சரிப்பா, இன்னும் நீ விஷயத்துக்கே வரலையே, 1 நிமிஷம் மேல ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகேங்க. இப்போ இந்த ஹீரோக்கள் மேலாம் எனக்கு என்ன காண்டு அப்படின்னா எந்த காண்டுமே கிடையாதுங்க. ஆனா இவங்க திரையில என்ன மாதிரியான வேஷங்கள்லாம் போடுறாங்க அப்படின்றது பல பேருக்கு தெரியும். திரையையும் தாண்டி இந்த பப்ளிக் ப்ரமோஷனு ஆடியன்ஸுக்கு மத்தியில் நிற்கும் போது கையெடுத்து கும்பிடுவானுங்க, அப்படியே சிரிச்ச மூஞ்சியோட இருப்பானுங்க, அப்படியே ஃபேன்ஸை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பானுங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இதை பார்த்து ஃபேன்ஸுக்கு தலகால் புரியாம ஆடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையான கேரக்டர் இதுதான் பாய் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்பி ஏமாந்துடாதீங்க. இவங்க இதையும் தாண்டி பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அந்த பைத்தியகாரத்தனமான வேலைகளெல்லாம் இந்த வீடியோவில் நான் போட்டு உடைக்க போறேன். சரி, ஓகே. இந்த மாதிரி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் நீ பேச மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது, முக்கியமான காரணமே இருக்குது. அதாவது சமீபத்தில் ஒரு ரொம்பவே ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான அருணோதயன் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காருங்க. பதிவை போடுறதுக்கு பதிலாக ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல தாங்க நான் இத்தனை நாளா கூவி 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 நம்ம நண்பர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பட்டால்னு போட்டு உடச்சு போட்டாரு மனுஷன். அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணோதயன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை. யாருப்பா அந்த அருணோதயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூகுள் எல்லாம் டைப் பண்ணி பாருங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஆளுக்கு. அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாலோவர்ஸின் மூலயமாக அவரோட பாப்புலாரிட்டி காரணமாக அவர் விக்ரம் படம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஹீரோக்கள் படத்துலலாம் கமிட் ஆயிட்டாரு. ஏன் கேப்டன் மில்லர் படத்தில் கூட நடிச்சாரு. இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா அவர் ரொம்ப பாப்புலரா இருந்தாரு. ஆனா சமீபத்தில் ஒரு சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாரு, நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல பாக்குற மாதிரி நான் அவ்வளோ யோகியனே கிடையாது, நான் யோகியனே கிடையாதுங்க, நான் சரியான செல்லவாரிங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா அவரோட கேரக்டர் போட்டு உடைச்சாரு. அதுக்கு பின்னணியில என்ன காரணம்ன்றத அவர் தெளிவா சொல்ல விரும்பல. அதுக்கு பதிலாக அவர் என்ன காரணம் முன் வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் நான் ரொம்ப நல்லாவே பேசுவேன், ரொம்ப அழகா பேசுவேன், உத்தம மரியாதை நான் காமிச்சுப்பேன். இதை பார்த்து ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜ் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த இமேஜுக்கு தகுதியான ஆள் நான் கிடையாதுங்க. நான் பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய ஆணாதிக்கவாதி, ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்குது, நான் ஒரு பொறுக்கி மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாவே சொன்னாரு. ஆனா நீங்க எல்லாருமே நான் நல்லவன் நம்புறனால என்னால ரொம்ப நாளைக்கு இந்த பாசிட்டிவான இமேஜ் என்னால ஃபாலோ பண்ண முடியல. நான் ஒரு பொறுக்கி தான், அதனால நான் பொறுக்கினே சொல்லிடுறேன். என்னை ஃபாலோ பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க, நான் யூடியூப் சேனல் விட்டு நான் போயிடுறேன், எனக்கு ஒன்றும் இதனால ஒரு இழப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் நம்ம எல்லாரையும் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார். ஸோ இதுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வழியா ஒத்துக்கிட்டான் மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இல்லைன்னா இந்த ஆளும் ரொம்ப நாளா நல்லவன் மாதிரி நடிச்சு இவனோட ஃபாலோவர்ஸும் ஏமாந்து போடுறது தான் மிச்சம். ஆனா ஓகே, இவரோட நேர்மை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்லிட்டார் இல்லைங்களா. ஆனா இந்த மாதிரி சொன்னா அவருக்கு பெரிய இழப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய இழப்பும் இல்லை. அதையும் அந்த யூடியூப் பதிவில் அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா இது மூலயமா, இந்த யூடியூப் மூலயமா பெருசா ஒன்றும் நான் சம்பாதிக்கலைங்க, அப்படியே சம்பாரிச்சாலும் கூட இந்த வருமானத்தை தூக்கி போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி அருணோதயன் அவர்களை ஃபாலோ பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் இவரோட இந்த பதிவுனால நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கிற ஹீரோக்களும் கிட்டத்தட்ட இவர மாதிரி தான். ஆனா அவங்க ஏன் வெளில அதை பத்தி சொல்ல மாட்டாங்கன்னா, அருணோதயனாச்சும் ஒரு சில லட்சத்துல ஒரு வருமானம் பார்ப்பாரு. ஆனா இவங்கெல்லாம் பல கோடி ரூபாயில வருமானம் பாக்குறாங்க. எப்படி ஒத்துப்பாங்க? ஆனா இந்த உண்மையான கேரக்டரை மறைச்சு நம்மள திரையில ஏமாத்துனது மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலேயே நான் அரசியலுக்கு வரேன் பாரு, நான் நிறைய நன்கொடைகள் செய்யறேன் பாருன்னு இவங்க பண்ற இந்த தந்திரத்தை வச்சு நம்ம கடைசி வரைக்கும் இவங்களை நம்பி நம்மளோட நாட்டையே ஒப்படைக்கிற அளவுக்கு நம்ம ஏமாந்து போறோம் இல்லைங்களா. அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணாமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த ஹீரோக்கள் திரையில பண்றது மட்டும் இல்லாம இவங்க பப்ளிக் மத்தியிலும் நிறைய நாடகம்லாம் பண்றாங்க. ஆனா அந்த பப்ளிக்கையும் தாண்டி பின்னால இவங்க என்னென்ன கிறுக்குத்தனம்லாம் பண்றாங்கன்றத சொல்லும் போது ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப வீடியோல போய் அந்தந்த நடிகர்களை பத்தி பேசுவோமா. இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் அருண் விஜய் அவர்கள்.
அருண் விஜயை பத்தி இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய கான்ட்ரவர்சியும் சமீப காலத்துல வந்ததில்ல. அப்படியே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்தாலும் உடனே அவங்க மேல ஸ்ட்ரைக்கை கொடுத்து அவங்க மேல கோர்ட்ல கேஸை போட்டு எல்லாத்தையும் ஊத்தி மூடிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுயன்சியலான பவர்ஃபுல்லான குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அருண் விஜயும் ரொம்ப கோவக்காரு. சரி, ஓகே, கோவம் இருக்கட்டும், நேச்சுரலா கோவம்ன்றது தப்பு இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லதான். அதை யார்கிட்ட காமிக்கணுமோ அங்கதான் காமிக்கணும். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் காமிச்சா நம்மள பைத்தியம் சொல்ல மாட்டாங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியல சொல்றேன். அதாவது அருண் விஜய் அவர்கள் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு திரையில ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கடைசியில என்னை அறிந்தால் அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக தான் ஆனாரு. ஆனா அந்த வாய்ப்பு கூட வேற ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, அது அஜித் அவர்கள் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டாரு. இது எல்லாமே இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி முடிச்சிட்டாருப்பா, விட்டுறலாம், அதை மறந்துடுவோம். ஆனா இவரோட ரியல் லைஃப்ல இவர் ரொம்ப கோவக்கார் அப்படின்றதையும் தாண்டி யாரையுமே மதிக்காத ஒரு கேரக்டர் இருக்கா தமிழ் சினிமால அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அருண் விஜய் அவர்கள் தாங்க. ஏன்னா என்னோட பிராக்டிகலான லைஃப்ல நானே பிராக்டிக்கலா ஒரு சில விஷயத்த நேரில் பார்த்துருக்கிறேன். நான் அதை வச்சு நான் ரொம்ப நாளா பேச வேணான்னு இருந்தேன். இருந்தாலும் இன்னைக்கு அவரு பப்ளிக் மத்தியில போடுற சீனை பார்க்கும்போது, ஐயோ இவரு என்ன இவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டாரு, மனுஷன் ரொம்ப சாஃப்டான மனுஷன் ஆயிட்டாரு, அச்சா கூட மறுகணத்தை காமிப்பார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணும். ஏன்னா சமீப காலத்துல அவர் எந்த ப்ரமோஷனுக்கு வந்தாலும் ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவும் எல்லாரும் கூடயும் ரொம்ப அந்யூன்யமாவும் பழகிட்டு இருக்காரு. ஆனா உண்மையா இந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி பின்னாளில் இவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுங்க. பயங்கரமான கோபக்காரன். உதாரணத்துக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இந்த கேமரா போனு இதெல்லாம் வராததுக்கு முன்னாடி தமிழ் சினிமா நடிகர்கள் போடாத ஆட்டமே கிடையாது. ஏன்னா இவங்களை கேட்கறதுக்கு ஆட்களே கிடையாது. அப்போ கேமராவும் கிடையாது. என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். தெரிஞ்சா அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 10 பேருக்கு தானே தெரியும். உலகம் ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் தெரிய போறது இல்லைல்ல அப்படின்ற ஒரு திகட்டல் மற்றும் தெனாவட்டில் இவங்க போட்ட ஆட்டத்தெல்லாம் நம்மளால மறக்க முடியாது. ஆனா இருந்தாலும் இவர் என்ன பண்ணாரு அப்படின்ற கதைக்குள்ள நான் வரேன். அதாவது அருண் விஜய் அவர்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த சோசியல் மீடியாலாம் வராததுக்கு முன்னாடி, இந்த கேமரா மொபைல்லாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு தேட்டர், ரொம்ப ஃபேமஸான தேட்டர் சென்னையில, அந்த தேட்டருக்கு இவர் கல்யாணம் ஆன புதுசுல இவர் மனைவியோட குடும்பத்தோட ஒரு படம் பார்க்க வராரு. அப்போ அந்த தேட்டர்ல இவரை மாதிரியே ஒரு சாமானிய படம் பார்க்க வரான். தெரியாம அவங்க மனைவி மேல இடிச்சிடுறாரு. இடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நம்மளுக்கு கோவம் வரும். அவனை என்ன பண்ணுவோம்? அசிங்கமா திட்டுவோம். இல்லைன்னா பலார்னு ஒரு அறை கொடுத்து ஏன்டா அந்த மாதிரி தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். இது அவன் தெரிஞ்சு பண்ணியிருந்தா, தெரியாம பண்ணியிருந்தா என்ன பண்ணுவான்? அவனே சாரி கேட்டிருப்பான், நம்மளும் ஒழுங்கா போடா அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுருப்போம். ஸோ இதுதான் நடந்திருக்கும் சராசரியா. ஆனா அருண் விஜய் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவனை போட்டு மாட்டடி காட்டடி அடிச்சாரு. அதை எங்க கண்ணால பார்த்தோம். ஆனா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் போன் இல்ல. மொபைல் போன் சாதாரண போன் தான், கேமரா போன்லாம் இல்லாதனால படம் பிடிக்க முடியவில்லை. அந்த சம்பவத்தை மட்டும் படம் பிடிச்சு போட்டிருந்தா இன்னைக்கு அருண் விஜய் அவர்களோட மார்க்கெட்டு பயங்கர டேமேஜ் ஆயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா மனுஷன் பிஹேவ் பண்ணாரு. போட்டு அடின்னு அடிச்சாரு. அது அந்த இடத்துல ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்றதுக்கு கூட பண்ணிருக்கலாம். இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி ஒரு கெத்து காமிச்சிக்கிறதுக்கு கூட பண்ணிருக்கலாம். எதுக்கு வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி கோவப்படணுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அவனை அடிச்சு அடி, அந்த மாதிரி அடி. ஏன்னா இது வேற யாராவது பண்ணியிருந்தா அங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன அலப்பறைகள் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் இல்லைங்களா? ஆனா அன்னைக்கு எதுவுமே நடக்கல. வழக்கம் போல இவரை அடிச்சு போட்டுட்டு அவர் போய் படத்தை பார்த்துட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ இந்த அளவுக்கு கோவக்காரரு. அது மட்டும் இல்லாம அவரை நீங்க எந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயும் போய் பார்த்துடாதீங்க. பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு போட்டோ கொடுக்கறதுக்கே ஒரு டென்ஷன் ஆவாரு. ஏன்னா நான் ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரோட நின்று ஒர்க் பண்ணும் போது அவர்கிட்ட யாராவது ஃபேன்ஸ் போட்டோ எடுக்கணும்னு கேட்டா கத்துன்னு கத்துவாரு, திட்டுன்னு திட்டுவாரு. போட்டோ செல்ஃபியை கொடுக்க மாட்டாரு. ஆனா இப்போ நிறைய பேர் கொடுத்துனுக்கிறாரு. எதனாலனா சோசியல் மீடியா பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுச்சு. நம்மளோட கோவத்தையும் நம்மளோட திமிரையும் ஓப்பனா காமிக்க முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாயிடுச்சு இல்லைங்களா? ஆனா நிஜ வாழ்க்கையில் இவங்கெல்லாம் சரியான பைத்தியங்க. இதே மாதிரிதான் இன்னொருத்தர் இருக்காரு. சமீப காலத்துல பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு வர்றாரு. அவரோட பேர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள். இவர் பண்ண அலப்பறைகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது. அதனால இவரை பத்தி இன்னும் பல பேருக்கு தெரியாத ஒரு சில சம்பவங்களை பத்தி நான் சொல்லிடுறேன். ஒரு சில விஷயத்தை புட்டு போட்டு உடச்சிருவோம். எதுக்கு அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு, எதுக்கு அதெல்லாம் ஒழிச்சிக்கிட்டு என்ன நம்ம சொல்லிடுவோம். அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களோட பூர்வீகத்துல இருந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒன்று நடந்துட்டு வருது. அது எல்லாருக்கும் அரசல் புரசலா தெரிஞ்சாலும் பல பேருக்கு அது முழுமையா தெரியாது இல்லைங்களா? அது என்னன்றதை சொல்லுவோம். அதாவது இவர் எப்படி சினிமாவுக்கு வந்தாரு, எப்படி விஜய் டிவிக்கு வந்தாருன்னு கேட்டா உருக்கமா அழுதுகிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு. அதனால அவர் என்ன பேசுறாருன்றதை நம்ம கவனிக்காம மனுஷன் அழுகுறானே அப்படின்ற மாதிரி நம்மளே சென்டிமெண்ட் ஆயிடுவோம் இல்லையா? ஆனா இதெல்லாம் வெறும் வெளி வேஷம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆரம்ப கட்டத்துல என்னதான் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் சினிமால வர யார் தாங்க கஷ்டப்படல? எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு கசப்பான ஒரு உண்மை இருக்குது. அதை பல பேர் வெளில சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் தன்னோட இமேஜுக்காக அவங்க சொல்லிப்பாங்க. ஸோ அந்த வகையில சிவகார்த்திகேயன் ஒருவர். ஆனா இவர் விஜய் டிவியில வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்றத தான் நான் இப்ப விலக போறேன். அதாவது விஜய் டிவி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பத்தி நேரடியா பேரை சொல்றதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அந்த தொலைக்காட்சியோட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அன்னைக்கு கார்ப்பரேட் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் வரல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு சேட்டலைட் டிவினா சன் டிவி தான் இருந்தது. இவங்களை கார்ப்பரேட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு அரசியல் சார்ந்த சேனல். ஸோ இவங்க தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு காம்படேட்டரா ராஜ் டிவி போன்ற ஒரு சில சேனல்ஸ், ஜெயா டிவி இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க ப்ரோக்ராமை வச்சு யாரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. நீ ஒரு ப்ரோக்ராம் பண்றியா, உன்னை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராம் நான் பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கு காம்படிஷன் இருக்கும். அன்டில் விஜய் டிவி வர வரைக்கும். விஜய் டிவி வந்தோன்னு என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு இந்த அளவு யோசிக்கிற தரமெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும் பண்றதையே கொஞ்சம் பெரிய லெவல்ல அழகழகான ஆட்களை வச்சு பண்ணுவோம். பண்றது மட்டும் இல்லாம நம்ம சேனலை பார்க்க வைக்கணும்னா மக்களை எமோஷன் ஆகணும். அதாவது எப்படி ஒரு ரியாலிட்டி ஷோல எமோஷன் ஆகுறது, அதாவது பார்ட்டிசிபேட் பண்றவங்க அழணும், அவங்களோட கூட இருக்கிற அம்மா அப்பாவும் அழணும், அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்றவங்களும் அழணும், ஜட்ஜஸும் அழணும், மாத்தி மாத்தி அழணும், சண்டை போடணும், இதை பார்க்குற நம்மளும் அழணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணாதான் எமோஷனலாக மக்கள் கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு சூட்சமத்தை அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சது விஜய் டிவி தான். நல்லா யோசிச்சு பாருங்க. வேற எந்த சேனல்லையும் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. விஜய் டிவியில தான் முதல்ல பார்த்துருப்பீங்க. அப்போ மக்களோட ஆர்வம் எல்லாமே அந்த பக்கம் திரும்புது. மற்ற சேனல் மற்ற ப்ரோக்ராம்ஸோட டிஆர்பி குறையுது, விஜய் டிவியோட டிஆர்பி ஏறுது. இதை பார்த்து காப்பி அடிச்சு மற்ற சேனலும் அவங்களோட டிஆர்பி ஏற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இருந்தாலுமே விஜய் டிவியை அடிச்சிக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி விஜய் டிவி ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து கொண்டே வரும்போது இவங்களோட ரியாலிட்டி ஷோஸ் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு இவங்க கிட்ட மூவி லைப்ரரியும் செலிபிரிட்டி கான்டாக்ட்ஸும் பெருசா இல்லை. ஸோ செலிபிரிட்டி கான்டாக்ட்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அந்த கால ஆட்சியில் இருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு, அந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை வச்சு இருக்கக்கூடிய சன் டிவி மற்றும் ஜெயா டிவி சேனல்ஸ்க்கு தான் எல்லா செலிபிரிட்டியும் உள்ள வருவாங்க. விஜய் டிவிலாம் கூட்ட எவன் வருவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா நம்மளே சில ஸ்டார்ஸை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணாங்க. அப்படி பிளான் போட்டு உருவாக்கினவர் தான் சிவகார்த்திகேயன், சந்தானம் போன்ற ஒரு சில நடிகர்கள், ரோபோ சங்கர். இன்னைக்கு வந்து KPY அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல வர அத்தனை பேருமே ஒரு சினிமா அப்படின்ற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்டவங்க தான். இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நாங்கள் உருவாக்கி விடுறோம், உங்களை உருவாக்கி விட்டு உங்களுக்காக நாங்கள் தமிழ் சினிமாவில் உங்களை வச்சு என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, ரெக்கமெண்டேஷன் பண்ணி உங்களை தமிழ் சினிமா உள்ள தள்ள முடியுமோ நாங்கள் பண்ணுவோம். போனதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, உள்ளே போனதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கோ, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கோ, அதுக்கப்புறம் அவங்களோட ரொம்ப அந்யூன்யம் ஆகிக்கோ. ஆனதுக்கப்புறம் எங்கள் சேனலில் நாங்கள் சில டாக் ஷோஸ் பண்ணுவோம். அந்த டாக் ஷோஸுக்கெல்லாம் நீ உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த நடிகர்களை எங்களோட இன்டர்வியூக்கு கூப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் நீ வந்து சைன் பண்ற படங்கள்லாம் எங்களுக்கு கொடுக்கணும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க பத்தியா, அந்த நடிகர்கள் நடிகிற படங்களையும் நம்மளோட சேனலுக்கே தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வாய் வார்த்தை அக்ரிமெண்ட் போட்டு தான் இப்படி இவங்களோட வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வளர்ச்சியில ஈடுபட்டவங்க தான் சிவகார்த்திகேயன் அவர்கள், ரோபோ சங்கர் அவர்கள், மாகாப்பா ஆனந்த், அறந்தாங்கி நிஷா, KPY பாலா, ரோபோ சங்கர், சந்தானம், லொட்டு லொசுக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி லிஸ்ட் வந்து பெருசா அடிக்கிட்டே போகலாம். ஸோ இவங்க போய் உள்ள கொண்டு வந்த ஸ்டார்ஸ் தான் இன்னைக்கு விஜய் டிவியில இருக்கிறாங்க. அந்த ஸ்டார்ஸோட படங்கள் தான் ஏகப்பட்டது விஜய் டிவி லைப்ரரியில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி படங்கள் உள்ள வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆனா பிரச்சனைன்னு ஒன்று உள்ள வந்தது. அந்த பிரச்சனை எப்போ வந்ததுன்னா, சுச்சி லீக்ஸ்னு ஒரு மேட்டர் வந்தது பார்த்தீங்களா? இது கூட இந்த சேனல் சம்பந்தப்பட்டிருக்குமோ அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் தான். ஏன்னா இந்த சுச்சி லீக்ஸ்ல மாட்டவங்க எல்லாருமே விஜய் டிவி கட்டத்துக்குள்ள வர ஒரு சில ஆட்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த கார்பரேட் ஃபீல்டில் இந்த விஜய் டிவின்னு ஒரு தொலைக்காட்சி வந்து எமோஷ்னலாக எல்லா ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுச்சோ, அதே மாதிரி நடிகர்கள் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பர்சனலாக பார்ட்டி பண்ணிக்கிற ஒரு விஷயத்த உடச்சி எரிஞ்சு பப்ளிக்காக போய் பப்பில் பார்ட்டி பண்ணுங்கடா அப்படின்ற ஒரு கல்ச்சரை ஆரம்பிச்சு வச்சது இந்த ஒரு கார்பரேட் தொலைக்காட்சி தான். ஏன்னா இந்த கார்பரேட் தொலைக்காட்சியை ஏகப்பட்ட பார்ட்டிஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டிஸுக்கு நிறைய நடிகர்கள் கூச்சமே இல்லாமல் வந்து கலந்துப்பாங்க. இவங்க என்னென்ன பண்றாங்கன்றத நோட் பண்றது தான் இவங்களோட வேலை. இதுக்கு பெரிய பாலமா அமைஞ்சது சுச்சி அவர்கள், அதாவது சுசித்ரா, சிங்கர் சுசித்ரா அவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ள இருப்பாங்க, அவங்களோட பேர்லாம் வெளி வரல. ஆனா இவங்களை வச்சு இந்த நடிகர்கள்லாம் என்னென்ன பண்றாங்க, அறபோதையில இவங்க பண்ற சிலுமசத்தெல்லாம் படமாயிடு வச்சுக்கோ. என்னைக்காவது இவனுங்க நம்மளுக்கு செட் ஆகல, நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வரலாம், லீக் பண்ணி இவனுக்கு இமேஜை காலி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். இந்த லீக் பண்ணி இமேஜை காலி பண்ண உடனே அதுல மாட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்களை தவிர அவரு கூட கூட்டாளியா இருந்த தனுஷ், அனிருத், அதுக்கப்புறம் ஒரு சில நடிகைகள், இவங்க எல்லாருமே இவங்களோட கூட்டாளிகளாக சுத்திட்டு இருந்தவங்க தான். விஜய் டிவிக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்க தான். ஏன் மாட்டினது இவங்க மட்டும் மாட்டணும், மற்ற நடிகர்கள்லாம் பார்ட்டி பண்றதே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களாம் இந்த வளையத்துக்குள்ள வரல. இது கூட ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸாக இருக்கலாம்.
இதை லீக் பண்ணது சுச்சி அவர்கள் லீக் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வந்து நான் டிப்ரெஷன்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து போட்டியாளராக கலந்துக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் நடக்கும்? இவங்களுக்காக உழைச்சவங்களுக்கு இவங்க தானே வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் உள்ள வந்து மறுபடியும் இவங்களை ஞாபகப்படுத்திட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் 5 சீசன் பார்த்தீங்கன்னா சுத்தி இந்த பார்ட்டி பாய்ஸா தான் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே விஜய் டிவி கட்டமைப்புக்குள் இருக்கிறவங்க தான். அந்த ஒரு சர்க்கிளை தாண்டி இவங்க வெளில எடுக்கவே மாட்டாங்க. ஸோ சினிமாவுக்குள்ள கார்பரேட் வந்த கதை இதுவும் ஒரு கதை. அதாவது இது மாதிரி நிறைய கதை இருக்குது, இதுவும் ஒரு கதை. அதனால இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற நடிகர்கள் எந்த ஒரு சித்து விளையாட்டு வெளில வந்து நான் பாரு இவ்வளோ பேருக்கு நல்லது பண்றேன், நான் இவ்வளோ பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறேன், அதாவது ஃப்ளட்டில் மாட்டினவங்களுக்குலாம் நான் வந்து அன்னதானம் போடுறேன் பாரு அப்படின்னு ஏதாவது ஒரு கிமிக்ஸ் பண்ணாங்கன்னா தயவு செய்து நம்பிடாதீங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்கு. நம்மளோட மக்களோட ஒரு பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? உடனே நம்மளும் எமோஷன் ஆயிடுவோம், உடனே நம்மளும் நம்பிடுவோம். அதுதான் தமிழனுக்கு பெரிய வியாதியே இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு வியாதி தானே. ஸோ இதை வச்சுதான் சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா வளர்ந்து நிற்கிறாரு. ஆனா இவரை காலி பண்ணணும்னு நினைச்சு கடைசியில் இவருக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்த விஜய் டிவியோட போட்டி போட்ட வேற ஒரு சேனல் தான். ஏன்னா அவங்களும் இவரை காலி பண்ணணும், இவரை நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சில பாலிடிக்ஸ் பண்ணி அவங்களோட கண்ட்ரோல்ல இப்ப சிவகார்த்திகேயனை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவரு அந்த டிவிக்கு போக மாட்டாரு, இந்த டிவி சொல்றதை மட்டும் தான் கேட்பாரு. வேற வழி இல்லைல்ல. இதுதான் ஆரம்பத்துல ஒழுங்கா வரணும், பாலிடிக்ஸ் பண்ணி வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் பண்ணாத திமிரான வேலைகளே கிடையாது. அது ஆரம்பத்துல இருந்தே ஒரு திமிரான வேலைகள் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது வெளில தெரியாம இருந்தது. இன்னைக்கு அப்பட்டமா அவர் மேல ஏகப்பட்ட பேரோட கண்ணு பட்டவொன்னே அவர் என்ன பண்றாருன்னு எல்லாரும் உத்து நோக்குறாங்க. மனசை மாட்டினே இருக்கிறாரு. இதே மாதிரி மூன்றாவதா விஜய் சேதுபதி அவர்களை பத்தி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்துல ரொம்ப நேர்மையா வந்த ஒரு மனுஷன் தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் சினிமால ஒரு ஆபீஸோட படிக்கட்டையும் ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா வாய்ப்பை பிடிச்சவர். ஆனா ஆரம்பத்துல வந்து இவர் நடித்த படங்களில் இவரே இன்வெஸ்ட் பண்ணி நடிச்சது தான். யாருமே ஒரு வாய்ப்பை தூக்கி இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்தது கிடையாது. கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் இயக்கிய பீட்சா படத்துல இவரும் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் அவரோட கை காசு போட்டு தான் நடிச்சாரு. ஆனா இவர் ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரோ அந்த அளவுக்கு பல பேருக்கு இவர் உதவி பண்ணும் மனப்பான்மையில கூட இருந்திருக்கிறாரு. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவரும் மற்ற குரங்க மாதிரி மாறிட்டாரு. அந்த மாதிரி மாறினால்தான் கிடைக்கிற படம்லாம் நடிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றதையும் மறந்து இந்த சந்தான காமெடியில வருமே எதுக்கு வந்தோன்னே தெரியாம சமையல்காரனாவே மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்றதையும் மறந்து வில்லன் காமெடிய அதுக்கப்புறம் கிழவன் கேள்வி வேஷம் கூட போட்டாருன்னு நினைக்கிறேன்ல. இந்த மாதிரி எல்லாம் மாறிட்டு இருந்தவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் டிப்ரெஷன்ல போய் ஒரு பெரிய நடிகையோட ஒரு சர்ச்சையில மாட்டினாரு. இதனால இவரோட வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் அவர் ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட மனநிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால ஃபேன்ஸுக்கிட்டே கோவப்படுறது, அதுக்கப்புறம் பார்க்குற ஃபேன்ஸுக்கெல்லாம் முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி சில கிமிக் வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாயிட்டாராம்ப்பா. அந்த மாதிரி தெளிவானனால தான் இனிமேல் எவனுக்கும் முத்தமும் கொடுக்க மாட்டேன், எங்கே போனாலும் நானே தனியாக போகிறேன், நானே தனியாக வரேன், எனக்கு பில்டப் எல்லாம் கொடுக்காதீங்க, இனிமேல் நான் படங்களை வந்து நான் செலக்ட் பண்ணி தான் நடிக்க போகிறேன், அதனால இனிமேல் இந்த வில்லத்தனம் பெரிய பெரிய ஹீரோக்களோட படத்துல சின்ன ரோலு இந்த மாதிரிலாம் நடிக்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அவர் தேர்ந்தெடுக்கிற படங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன சர்க்கிள்ல இருந்து விஜய் சேதுபதி அவர்கள் மூழ்கி மறுபடியும் வெளில வந்துட்டாரு. இப்படிதான் இருக்கணும். நான்காவதா நயன்தாரா அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லலாமா? அதாவது இந்த ஒரு தகவல் எனக்கு எப்படி தெரியும்னா, தமிழ் சினிமால இல்ல மலையாள சினிமால பழந்தின்னு கொட்டை போட்ட ஒரு பழுத்த உதவி இயக்குனர் சொன்ன விஷயம் எனக்கு. அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவதுப்பா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மலையாள படத்துல நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். அதாவது என்ன மாதிரி பிஸியே கிடையாது. நான் உதவி இயக்குனராக இருந்து நிறைய பெரிய பெரிய படங்கள் நடிச்சிட்டு இருக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்னை தேடி ஒரு பொண்ணு வந்தது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருந்தது. அந்த பொண்ணு வந்து, சார் நடிகருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க, நான் டிவியில் ஒரு ஆங்கராக இருக்கேன், அதனால டிவி ஆங்கரிங்லாம் பாருங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் காமிச்சிது. நானும் பார்த்தேன். சரிம்மா என்ன மாதிரி ரோல் கேட்குறேன்? ஹீரோயினாக கேட்குறேன் சார் அப்படின்னதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏம்மா ஹீரோயின்லாம் மனசாட்சி எல்லாம் பேசாத, பாரு மலையாள நடிகைலாம் எவ்வளோ அழகழகாக இருக்காங்க, நீ சுமாராக தாங்கிற, உனக்கு ஹீரோயின் வாய்ப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சொல்லி அமிச்சாங்க. அன்னைக்கு சொன்னதுலாம் ரொம்ப தப்பாக போச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணு ஏதோ ஒரு வெறி எடுத்து போய் பயங்கரமாக இப்போ ஒரு பெரிய ஹீரோயின் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார். நான் அதுக்கு பதில் என்ன சொன்னேன், சார் எல்லாமே திறமை தானே, திறமை இல்லாமல் எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே ரைட்டு விடு, திறமை தான் இருக்கட்டும், நீ சொல்கிற திறமையால அந்த பொண்ணு முன்னுக்கு வந்துருச்சு. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணணும். சரி அதை தான் பண்ண மாட்டேற, கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்ல, திமிரு காமிக்க வேணாம்ல, உன்னை வளர்த்து விட்ட ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் நியாயமா இருக்கணும்ல அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா அவர்களை பொறுத்த வரைக்கும் திரையில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு நல்ல ஒரு பெண்மணி அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியிலயும் வந்து பப்ளிக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டா குழந்தை மாதிரி அப்படி நடந்துப்பாங்க இல்லைங்களா. ஆனா சினிமா வாழ்க்கையில் அவங்க அப்படி கிடையவே கிடையாது. என்னன்னா அவங்கள எந்த ஒரு ப்ரொடியூசரு புக் பண்றானோ மனசை செத்தா
அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குறது என்னமோ 5 கோடி 10 கோடி, கூட ஒரு 10 அசிஸ்டண்ட்டை வச்சுப்பாங்க. அந்த 10 அசிஸ்டண்ட்டுக்கும் சம்பளம் ப்ரொடக்ஷன்லேருந்து தான் போகும். அதுக்கப்புறம் மற்ற இதர செலவுகள்லாம் அங்கே தான் போகும். எல்லா ஸ்டேட்லேயும் வீடு வச்சுருக்கிறாங்க. ஆனால் எந்த வீட்லேயும் போய் தங்க மாட்டாங்க. அதாவது கேரளாவில் வீடு வச்சுருக்கிறாங்க, ஆனால் கேரளாவில் ஷூட்டிங்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவாங்க. சென்னையிலையும் வீடு வச்சுருக்காங்க, ஆனால் சென்னையிலையும் ஷூட்டிங்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவாங்க. அந்த காசும் ப்ரொடக்ஷன் தலையில் தான் விழும். இப்படி ப்ரொடியூசரை வந்து வாரி துண்ணு போட்டா அவன் எப்படி பழைப்பான் அப்படின்றத பற்றிலாம் அவங்க எந்த விதத்துலையும் கவலைப்படுறது கிடையாது. இது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நான் படத்தில் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் காசு, ப்ரமோஷன் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா காசு அப்படின்றனால தான் ப்ரமோஷனுக்கெல்லாம் அம்மனி வரதே கிடையாது. அப்படியே வந்தாங்கன்னா கூட அது அவங்களோட ஓன் பேனர் படமாக தான் இருக்கும், இல்லைனா ப்ரொடியூசர் அதுக்குன்னு குத்த காசாக இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு பைத்தியக்கார ஒரு வேலை. நம்ம நடிக்கிறோம், நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு, அதை நம்ம தான் ப்ரமோட் பண்ணி அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபத்தை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்படின்றதெல்லாம் மறந்து நம்ம வந்த ஆரம்ப கட்டத்தையும் மறந்து இன்னைக்கு பணம் மோட்டிவாக நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இதுவே நம்மளுக்கு திருப்பி அடிக்கும்ன்றத இன்னி வரையும் யோசிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. சமீபத்தில் தனுஷ் அவர்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் அவர் ஐஸ்வர்யாவை எப்படி பிடிச்சாருன்னு ஒரு கதை ஒன்று இருக்குங்க, அதை அடுத்த வீடியோவில் சொல்லட்டுமா? ஏன்னா இந்த வீடியோ இதுக்கே லென்த்து பெருசாகிடுச்சு, அதை பற்றி பெருசாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யாவை பிளான் போட்டு பிடிச்சிருக்காரு. ரஜினி வீட்டு மருமகன் ஆகணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தில் பிடிச்ச ஒரு கதை. அந்த கதையெல்லாம் கேட்கும்போது இப்படியெல்லாமா விஷமாகறாங்க, விஷம் 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 அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், இதோட பார்ட் 2லேயே பார்ப்போம். ஸோ நண்பர்களை, இப்போ இது வரைக்கும் இந்த ஹீரோக்களை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இவங்களை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனால் இதுக்கு ஆதாரம் வேணும்னா நான் போய் மறுபடியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ கேமரா வச்சு வீடியோ எடுத்தால் தான் உண்டு. எல்லாமே செவி வழியாக கேட்டது, ஒரு சிலதை நான் கண்ணால் பார்த்தது, அவ்வளவுதான் சொல்கிறேன். நீங்கள் மைண்டில் வச்சுக்கின்னு அது ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. இவங்களுக்கு போய் கொடி பிடிக்காதீங்க நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு